1949 ஆரம்பிச்சது, இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டது நீங்க. அப்ப இளைஞர்களா இருந்தவர்கள் தான் இப்ப வரைக்கும் திமுகல இருக்கிறாங்க. இப்பயும் திமுக இளைஞர் அணியில பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேல இருக்கவங்க இளைஞர் அணி, 50 வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் மாணவர் அணின்னு உட்கார்ந்துருக்காங்க. முதல்ல அவங்களெல்லாம் மாத்திட்டு உண்மையான இளைஞர்களையும், உண்மையான மாணவர்களையும் போடுங்க. அப்பதான் எவ்வளவு இளைஞர்கள் திமுகல இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து தம்பி சொன்னாப்ல பாருங்க, உலகமகா உருட்டு. கடகோடி கிராமத்துல இருக்கிறவங்களும் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு கலைஞர் ஐயா வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாராம். வண்ண தொலைக்காட்சி பெட்டி இலவசமா கொடுத்தாரு. அதுக்கு கேபிள் போட்டாதானே உங்களுக்கு படம் தெரியும். அந்த கேபிளுக்கு மாசம் மாசம் நீ பணம் கட்டியே ஆகணும்னு அவர் பேரனை கோடீஸ்வரன் ஆக்கி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அம்பானி அதானிபாங்க வாயா திறந்தா, அம்பானி அதானியை விட மிகப்பெரிய கார்பரேட் யாருன்னு கேட்டீங்கன்னா மாரன் பிரதர்ஸ். அவங்கள எப்படி உருவாக்குனாரு கலைஞர் ஐயா? அந்த டிவி கொடுத்துதான் உருவாக்குனாரு. இன்னைக்கு கடைக்கோடி கிராமத்துல இருக்கணும், மாசம் 250 ரூபாய் இவங்க குடும்பத்துக்கு கப்பம் கட்டியே ஆகணும். அதுதான் கலைஞர் ஐயாவோட ராஜதந்திரம். அதை பெருமையா பேசிக்கிறாங்க. அடுத்தது நான் ஒன்று சொல்றேன், எந்த ஒரு ஆட்சியிலும் நமக்கு என்ன தேவை? பாதுகாப்பு. எந்த இளைஞர்களும் இன்னைக்கு என் தங்கச்சி வெளியில போகுது, என் தங்கச்சி வீட்டுல இருந்து பத்திரமா வந்துடும். உங்களுக்கு அது வேணுமா இல்லையாப்பா? எங்க அம்மா வெளியில போறாங்க, பத்திரமா வீட்டுக்கு வரணும். பாதுகாப்பு, அடிப்படை பாதுகாப்புங்கிறதே இல்லாத நம்மளோட அடிப்படை உரிமை அது. அதுவே இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு.